ஜெயா, கமலா பச்சை தண்ணி கூட பல்லுல படாம படுத்த படுக்கையா இருக்காமா. வார்த்தைக்கு வார்த்தை கார்த்திக் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் ஒரே ஒரு தடவை கார்த்திக் வந்து பார்த்துட்டு போனோம்னா. இப்பதான் அவன் நிம்மதியா இருக்கான். இப்ப நான் என் பிள்ளைய கூட வந்து சேர்ந்திருக்கான். நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மறுபடியும் எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இப்ப இங்க வந்திருக்கியா? அப்படி சொல்லாதையா. மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த பிள்ளைமா. எதுக்குமே கலங்காத என் கமலா மனசு உடஞ்சி போயிருக்காமா. அதனால ஒரே ஒரு தடவை வந்து கார்த்திக் பார்த்துட்டு போயிட்டான்னா. அவன் நல்ல நாசமா போட எங்க கேட்டு இனிமே அவனை பத்தின பேச்சு இங்க வந்து பேசக்கூடாது. இனிமே என் புள்ள காட்டி அவன் மூஞ்சில முழிக்கவே மாட்டான். சரி, கார்த்திகை வளர்த்து ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட பேசிட்டு போறேன். அவன் வீட்டுல இல்ல, அவன் பொண்டாட்டி வேணா இருக்கா, கூப்பிட்டேன், வந்தா கூட்டிட்டு போ. பிரியா, மாமியாரு அங்க சாவு கிடக்குறாளா இழுத்துக்கிட்டு உன்னை பாக்கணும்னு விரும்புறாளா? நீ போ, உன் மாமனார் உன்னை கூப்பிட வந்திருக்காரு, என்னன்னு சொல்லு. என்னது மாமியாரா? யார் மாமியார்? அத்தை, எனக்கு மாமியார் ஒருத்தங்க இருந்தா அது நீங்க மட்டும்தான் அத்தை. ரோட்ல போற கண்டவர்கள் எல்லாம் மாமியார்னு கூப்பிட எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்படி சொல்லாத பிரியா, அப்படி சொல்லாதம்மா. கமலா உன் பேரையும் கார்த்திக் பேரையும் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டு இருக்காமா. ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை வந்து பார்த்து போங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். என்னம்மா மாமனார் கேக்குறாருல, பேசுமா, பேசு, என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எப்ப செத்து தொலைவீங்களோ அப்பதான் எங்களுக்கு நிம்மதி. அப்பதான் நாங்க அந்த வீட்டுக்கு வருவோம். போதுமா? முதல்ல இப்ப இந்த வீட்டுல இருந்து வெளியே போங்க. போங்க வெளியே. கேட்டல என் மருமக என்ன சொல்றாங்கிறத நல்ல காது கொடுத்து கேட்டல. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை. முதல்ல மரியாதையா வெளியே போடியா. வேணும்னா உன் பொண்டாட்டி செத்த பிறகு சொல்லி அனுப்பு. என் மருமகளையும் மகனையும் அனுப்பி வைக்கிறேன். வெளியே வந்துட்டான் பொண்டாட்டி இழுத்துட்டு கிடக்கானு. நீ செஞ்சதுதாம்மா சரி. இங்க பாரு, நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதா வேண்டியிருக்கு. அதனால நீ போய் பொங்கல் வச்சுட்டேன்னா நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியாம்மா? நீ இப்போ பூசாரிக்கிட்ட எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன். நீ போய் பூஜைக்கான ரெடிகள் எல்லாம் பண்ணு, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரியா? சரி அத்தை, நான் போய் எல்லா ஏற்பாடையும் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமாவே வந்துருங்க. இப்போ வந்துடுவேன். நீ கிளம்புமா? சரி அத்தை. தேவி, சரி அத்தை. போறியா? போடி. இனி நீ திரும்பி வரவே கூடாது. பரமே, நீ சொன்ன மாதிரி சரி, அவளை மட்டும் நான் தனியா அனுப்பியிருக்கேன். அவளை நீ என்ன வேணாலும் படிக்கும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா என் பிள்ளை என்கிட்ட வந்து சேர்த்துட்டான், அது போதும். ஆனா ஒண்ணு, இப்போ ஒன்ன தேடி வந்த அவ இனி திரும்பி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. முடிச்சிரு, ஒரேடியா முடிச்சிரு.